நேபாளத்தில் சிறுமிகள் கடவுளாக போற்றப்படும் பாரம்பரியத்தில் இந்த வருடம் ஆர்யதாரா ஷாக்யா என்ற 2 வயது சிறுமி வாழும் தெய்வமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பது தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் தலைஜு பவானி திருக்கோவிலில் பருவமடையாத சிறுமிகள் வழிபாட்டு தெய்வமாக போற்றப்படுகின்றனர். இவர்களை குமாரி என்று அழைக்கின்றனர். இந்த நிலையில் தசாரா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆர்யதாரா ஷாக்யா என்ற 2 வயது சிறுமி புதிய குமாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பருவமடைந்தவுடன் குமாரி ஒரு சாதாரண மனிதராக கருதப்படுவார் என்பது இவர்களுடைய மரபு. 2 முதல் 4 வயதுக்குள் உள்ள சிறுமிகள் குமாரிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்களாம். குமாரியாக தேர்வு செய்யப்படுவதற்கு பல கட்ட சோதனைகள் நடைபெறுமாம். குறிப்பாக அவரது மனதும் உடலும் வலிமையானதாக இருப்பதை சோதனை செய்வார்களாம். இறுதியாக சிறுமிக்கு முன்பாக எருமையை பலியிடுவார்களாம். அதனை கண்டு அஞ்சாத சிறுமி அடுத்த குமாரியாக தேர்வு செய்யப்படுவார்களாம். அது மட்டுமில்லாமல் குமாரிகள் அரண்மனை கோவிலுக்குள் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வார்களாம். ஒரு வருடத்துக்கு 13 முறை மட்டுமே வெளியே அனுமதிக்கப்படுகிறார்கள். குமாரியின் கால்கள் தரையில் படுவது பாவ செயலாக கருதப்படுவதால் அவர்களை பல்லாக்கில் வைத்து சுமந்து செல்கின்றனர். அது மட்டுமில்லை, ஓய்வு பெறும் குமரிகளுக்கு அரசு மாத ஊதியமும் வழங்குகிறதாம்.